பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மத்தியான நேரத்திலும் ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து எம்எம்ஜே மூலமாக தேவனை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட ஆமேன் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் அதை ருசிச்சிருக்கீங்க? ஒருவேளை 2025 நம்ம ஒருவேளை நிறைய கசப்பான காரியங்கள் நடந்திருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் நமக்கு அது எட்டாததாய் தெரிந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இந்த செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இந்த நம்மை நடத்துவார், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எரேமியா 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் எப்படியா சொல்கிறது? எருசலேமே, எருசலேமே, நீ படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். இது தேவன் நம்ம மேலே நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்கலை, அது நம்முடைய ஏக்கம். அப்படி தான் நம்ம எல்லாருக்குமே. நீங்கள் மத்தியானம் எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைக்க வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஏசப்பா என் விண்ணப்பத்தை கேட்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குது, ஒரு ஏக்கம் இருக்குது. ஆனால் அதே ஏக்கம் அப்பாவுடைய மனசுலையும் இருக்குது. அப்பா சொல்கிறாரு, நீ எது வரைக்கும் எப்படி இருப்ப? ஆமேன். உன் இருதயத்தை பொல்லாப்பில் உன் இருதயம் நிறைஞ்சிருக்கும், நீ அதை கழுவு. பொல்லாப்பு இது கேடுள்ள இருதயம், பொல்லாப்பு நிறைந்த இருதயமாக இருக்கிறது. அதை முதல்ல கழுவணுமா? நம்ம எப்படி கழுவ முடியும்? இருதயத்தை வெளியே எடுத்த கழுவுறது? டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க? ஓப்பன் பண்ணி தான் இருதயத்தை வெளியே எடுக்கணும். அதை இன்னொரு மெஷினில் கொடுத்து தான் பம்ப் பண்ண, அப்படிலாம் இருக்குது. ஆனால் ஏசப்பாவுடைய ரத்தம் அது நமக்குள்ளே பாய்ந்து போகும்போது அது நம்ம பாவமர நம்ம கழுவி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இன்றைக்கி இந்த மத்தியான நேரத்தில் நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, முதல்ல நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கணும். அவருக்கு சுத்திகரிக்க அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அப்பா உங்கள் இரத்தத்தால் என்னை சுத்திகரிங்க, உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லணும். ரெண்டாவது, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன்னுள்ளத்திலே தங்கும். பாருங்கள், மற்றவங்கள நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், நமக்கு தப்பு செய்துட்டாங்கன்னா அவங்க செய்யட்டும், விட்டுருங்க, அவர் பார்த்து கொள்வார். நம்ம அவங்கள்ட்ட அடிக்க போகணும், அவங்கள பற்றி தப்பாக பேசணும் நமக்கு அவசியமே கிடையாது. ஒன்று, யார் நம்மளை என்ன செய்தாலும் அவங்கள பற்றி தப்பாக நினைக்காதுங்க, அவங்கள பற்றி தப்பாக பேசாதுங்க, எதுவும் பேச வேண்டாம். அவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை இவ்வளோ அக்கிரமப்படுத்துகிறாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, துன்மார்க்கன் அவன் துன்மார்க்கத்தினால அழைப்பான், அக்கிரமாக்கன் அவனுடைய அக்கிரமத்தால் அவன் அழிவான். நம்ம எதுக்கு அவனை அக்கிரமப்படுத்த போகணும்? அப்படி தானே? அதுதான் வேதம் சொல்லுது. நீ உன் அக்கிரமத்தை என்னை விட்டு மனம் திரும்பும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம்? விடுதலை. அவர் யுத்தம் பண்ணுவார். இப்போ நம்ம யுத்தத்துக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. அநேக நேரம் நான் தப்பை பண்ணிவிட்டு நான் சொல்வேன், நான் தப்பே பண்ணலை அப்படின்னு நான் நின்று கொடுப்பேன். அப்படி தான் நிறைய நேரம் அப்படி தான். நான் தப்பு பண்ணுறதெல்லாம் தப்புன்னு நமக்கு தெரியும், நம்ம இருதயத்துக்கு தெரியும் நான் செய்கிறதெல்லாம் தப்பு அப்படி தெரியும். ஆனால் நான் சொல்லுவேன், நான் தப்பே பண்ணலை, நான் செய்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருக்கு, நம்மை படைத்த தேவனுக்கு, நம்முடைய இருதயத்தை உருவாக்கின தேவனுக்கு தெரியும் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய நினைவுகள் அக்கிரமத்தின் நினைவுகளாக இருக்கிறதே அவருக்கு. அதான் அவர் சொல்கிறார், அதை விட்டு நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பினா, மனம் திரும்பாத பட்சத்தில் ஆமேன் உன்னை வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறாரு, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் தண்டை உண்டத்துலேருந்து எடுத்து போடுவேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், நம்ம விளக்கு தண்டு எடுக்கப்பட்டு போகவே கூடாது. நம்ம ஆண்டோட சமூகத்தில் அறிக்கையிட்டு அது எதுவாக இருந்தாலும்
இருந்தாலும் இன்றைக்கி நம்ம அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி நிறைய விண்ணப்பத்தை வச்சு நம்ம 2025 ஐயோ இதை தாங்க ஆண்டவரே, அதை தாங்க ஆண்டவரே கேட்டு கேட்டு நமக்கு என்னாச்சு, ஒரு பலனும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ என்னென்னா, நம்ம கேட்க போகிறது என்னென்னா, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற எனக்கு எல்லாவுடைய மனம் திரும்ப கிருபை தாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4:5 சொல்லுது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிடத்திலிருந்து நீக்கி விடுவேன்னு சொல்கிறார். பாருங்கள், இன்றைக்கி ஒரு சான்ஸ் தேவன் கொடுக்குறார். இனி நம்ம வேறு எதுக்கும் ஜெபிக்கலை, மனம் திரும்ப, நம்ம மனம் திரும்ப. முதல் ஆண்டதான் மனம் திரும்புங்கள் பரலோராஜ்யம் சமீபமாக இருக்கிற, அதுதான் யோவான் ஸ்நாபகனும் ஃபஸ்ட்டு மெசேஜ் அதுதான். இயேசு கிறிஸ்துவும் ஃபஸ்ட்டு மெசேஜ் அதுதான், மனம் திரும்புங்க. இன்றைக்கி நம்ம மனம் திரும்பாத பட்சத்தில் அப்போ நமக்குள்ளே தான் சில காரியங்கள் அது உறைந்து கிடக்கிறது. அதை நம்மை விட்டு மனம் திரும்பி அதை எடுத்து போட்டோன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம என்ன செய்யும், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே அவரை துதிக்க போகிறோம். நம்ம துதித்தோன்னா நம்ம இதயத்தில் இருக்க எல்லாமே என்ன செய்யும் மாறி போயிடும். சரியா? அதான் தாவி சொன்னோம், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறது போல தேவனை நாத்துமாமை நோக்கி வாஞ்சித்து கதறுறது. எதுக்கு? ஆண்டவரே பாவம் செய்த ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கப்பா, என் இருதயத்தை அழுக்கிற கழுவுங்கப்பா, அப்படி கேட்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். சரியா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த நாத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டாயும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டாயும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமமே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமமே தாகமாயிருக்கிறதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டாயும் நீர், என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவாய். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே நாத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே தேவனில் காத்திருப்பாய். ஆத்துமா கலங்குவதே தேவனில் காத்திருப்பாய். அவரை என் ரட்சிப்பு தினமும் அவரை துதித்திடுவாய். அவரை என் ரட்சிப்பு தினமும் அவரை துதித்திடுவாய். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். எல்லாரும் கண்களை மூடி
நான் வாஞ்சிக்கிறதெல்லாம் ஆமேன் மானானது எப்படி ஒரு தண்ணீருக்கு வாஞ்சித்து கதருமோ அப்படிதான் பரலோக தேவனை நோக்கி நாம் வாஞ்சித்து கதற. அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார் நமக்காக. ஆமேன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தாரே. இன்றைக்கி நம்ம ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கப்பா. இந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தம் 2 கைகளையும் விரித்தவராய், கால்களிலே கைகளிலே விழாவிலே குத்தப்பட்டவராய், ஆணியடிக்கப்பட்டவராய் ஆமேன் நமக்காக சிந்தனாரே. அந்த இரத்தம் இன்றைக்கு நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய இருதயத்தையும் கழுவ வல்லது. இன்றைக்கி நம்ம வேறு எதுக்கும் ஜெபிக்கலை ஆண்டவர். ஏன்னா ஆண்டு சொல்ல நீ மனம் திரும்பாத பட்சத்தில் தான் விளக்குத்தண்டை எடுத்து போடுவேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம மனம் திரும்பிட்டோன்னா அவரே பார்த்து கொள்வார். மனம் திரும்பாத பட்சத்தில் அவரால் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மனம் திரும்பி ஆண்டவரே நான் எந்த இடத்துல விழுந்தனோ ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, என்னை வெளியில் கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம கால் சறுக்கும்போது நம்மை தூக்கி விட ஒருவர் உண்டென்றால் அவர் மட்டும். இந்த மனுஷன் பாருங்கள், கால் சறுக்கிட்டு நான் எப்படா விழுந்துருவான், எப்போ அவன் அழிஞ்சிருவான் அப்படி தான் நினைப்பாங்க. அவன் விழுந்துட்டானா நல்லா இருக்குமே அப்படி நினைப்பாங்க. வீட்டில் உள்ளவங்க கூட நம்ம நினைப்பாங்க விழுந்துட்டா நல்லா இருக்குமே. ஆனால் நம்ம கால் சறுக்கும்போது சறுக்காதபடி ஓடி வந்து நம்மை அணைத்து நம்மை மார்போடு அணைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி இன்றைக்கி ஏதோ ஒருவேளை நீங்கள் எப்படி எந்த விண்ணப்பத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பாடுகள் வரும்போது அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறாரே. அவர் இவ்வளோ நல்ல தகப்பன். அவரை போல் ஒரு நல்ல தகப்பன் இல்லை, அவரை போல் ஒரு தேவன் இல்லை. அவரே போற்றத்தக்கவர், அவரை துதிக்கப்படத்தக்கவர். அதனால் அவரை துதித்து 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 ஜெயம் எடுப்போமா. ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா என் வாழ்க்கையில். ஆண்டவரே எல்லாரும் கண்ணை மூடி சொல்லுங்கள். ஆண்டவரே என் இருதயத்தில் என்னெல்லாம் பாவங்கள் இருக்குதோ அந்த பாவங்களை எல்லாம் அப்படியே அடக்கிடுங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு விரோதமாக நினைத்தது உண்டு தகப்பனே, மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தது உண்டு கர்த்தாவே. அப்பா நான் மற்றவங்களுக்கு விரோதமாக எழும்பினது உண்டு கர்த்தாவே, ஊழியங்களுக்கு விரோதமாய் சொன்னங்கள் உண்டு ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் ஏசப்பா. ஆனால் நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க, நீ மனம் திரும்பி இருதயத்தை முதல்ல கழுவு அப்படின்னு எங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க. எங்கள் இருதயத்தை கழுவி சுத்திக்கிறீங்க. உங்கள் ரத்தம் இல்லாமல் வேறு எது வச்சும் கழுவ முடியாது. உங்கள் ரத்தத்தின் வல்லமை அந்த ரத்தத்தில் மீட்பு உண்டு ஏசப்பா. எங்கள் காரியங்கள் நடக்கக்கூடாதபடி எங்களுடைய நினைவுகள் இருக்குமானால் அதை இன்றைக்கு எடுத்து போடுங்கப்பா. உங்கள் ரத்தத்தில் வல்லமை உண்டு அப்பா, உங்கள் ரத்தத்தில் விடுதலை உண்டு. உங்கள் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்தில் மீட்பு உண்டப்பா. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதோ எங்கள் அக்கிரமங்களை நீக்குங்க, எங்களுடைய நோய்களை குணமாக்குங்க, எங்கள் காயங்களை கட்டுங்க, எங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை தாங்க அப்பா. எல்லாவற்றையும் உங்கள் ரத்தத்தை கொண்டு நாங்கள் சுத்திகரிக்கிறோம். எங்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட ஒப்புரவாக்குனீரே தேவனி, எங்களையும் ஒப்புரவாக்குனீங்களே அப்பா. ஆனாலும் ஒப்புரவாக மனமற்றவர்களாய் நாங்கள் அலைந்து திரிந்த நாட்களை எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக, உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக உங்கள் கரத்தில் தருகிறோம். அப்பா எங்கள் சிந்தனையில் இருக்கிற ஆண்டவரே துர்க்கிரியைகள் துன்மார்க்க நினைவுகள் எல்லாம் மாறட்டும் ஏசப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஆண்டவர் நாள் மட்டும் நாங்கள் குந்தி குந்தி நடக்க முடியும்ப்பா. இனிமேல் அப்படிப்பட்ட 2 நினைவுகள் வேண்டாங்க தாவே, மனக்கசப்புகள் வேண்டாங்க தாவே, எரிச்சல்கள் வேண்டாம் தகப்பனே. எங்களை விட்டு மாற்றி எங்களுக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தருவீர் ஆண்டவரே. எதெல்லாம் எங்கள்கிட்ட நாங்கள் இழந்து போனோமோ, எங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், ஊழிய வாஞ்சை இழந்திருக்கலாம், வேதத்தை தியானிக்கிறதை இழந்திருக்கலாம், ஜெபிக்கிறதை விட்டு இழந்திருக்கலாம். ஏன்னா ஜெபம் இல்லாத வீடு, ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீடாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஜெப வாழ்க்கையை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், இன்னும் எத்தனையோ காரியங்களை இழந்து போயிருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நீ மனம் திரும்பி எந்த இடத்துல சறுக்குனாயோ அதுலேருந்து வெளியே வா. நான் உன்னோடு உன் இருதயத்தை நீ சுத்திகரி, கழுவு.
நான் உன்னோடு வாசம் பண்ண விரும்புகிறேன். அம்மையோடு வாசம் பண்ணுகிற தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரே செய்து தர வல்லவராக இருக்கிறார். நம்ம கூட வாசம் பண்ணால் மட்டும் போதும். நம்ம இருதயத்தில் பல நினைவுகள் இருந்து அவரால் வாசம் பண்ண முடியாது. இருதயம் சுத்தமாக இல்லைன்னு அவரால் வாசம் பண்ண முடியாது. நம்முடைய இருதயத்தை சுத்திகரிங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே என் இருதயத்தை சுத்திகரிங்கப்பா. இந்த மத்தியான நேரத்தில் என் இருதயத்தை கழுவுங்கப்பா. நீங்கள் சுத்திகரிங்கப்பா. உங்கள் வசனத்தை கொண்டு சுத்திகரிங்க. உங்கள் வசனம் எனக்கு தேவை ஆண்டவரே. உங்கள் வசனம் என்னை புடமிடட்டும் ஆண்டவரே. புடமிடும் போது நான் பொண்ணாக விளங்கணும். கிருபை கேளுங்க ஆண்டவரே. கிருபையாய் எங்களை நடத்துங்கப்பா. பிள்ளைகள் இப்பொழுது அறிக்கையிட்டோம் ஆண்டவரே. நாங்கள் அறிக்கையிட்டோம், எங்களை சுத்திகரிச்சிட்டீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது எங்கள் அமேன் எங்களுடைய விண்ணப்பங்களை அங்கீகரிங்கப்பா. எங்கள் விண்ணப்பங்களை கொண்டு வந்திருக்கிறோம். எங்கள் கையில் இருக்கிற விண்ணப்பங்கள், இருதயத்தில் அழுது எழுதி வச்ச விண்ணப்பங்கள், நினைவில் ஆண்டவரை பதிந்து போன விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு விசை ஆண்டவரை அதை திருப்பி பாருங்கப்பா. எங்களுக்கு அதை திருப்பி பார்த்து ஆண்டவரே ஒரு விடுதலை தாங்கப்பா. அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் பிள்ளையுடைய நினைவில் இருக்கிற அவங்க மன விருப்பத்தின்படி காரியங்களை வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எதிர்த்து சத்ருவானவன் அநேக காரியங்களை கொண்டு வரலாண்டி. யோபு அமேன் அவனை குறித்து நற்சாட்சி சொன்னபோது அவன் உத்தமன், அமேன் நான் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்றெல்லாம் சொன்னபோது நடுவில் வந்து நின்னான் ஆண்டவர். இன்றைக்கி எங்களை குறித்து அநேக காரியங்களை கொண்டு வந்து உங்கள் நடுவில் நிற்பா ஆண்டவரே. எங்களை நீங்கள் அதுக்குள்ளே கழுவி சுத்திகரித்து அப்போ எங்களுக்கு மனம் திரும்புதலை கட்டளையிட்டு எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, விடுதலை எடுக்க வேண்டிய காரியங்களை விடுதலைக்க கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக, உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக, உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக ராஜா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லைப்பா. என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. என் தேவனால் எல்லாம் கூடும் அப்பா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உம்மை போல ஒரு தேவன் இல்லைப்பா. கோடானு கோடி தூதர்கள் உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவ்வளோ நேரம் ஆண்டவர் ஹல்லேலூயா ஆமென் அவங்க துதித்து கொண்டே இருந்தாலும் எங்களுடைய துதியில் நீங்கள் வாசமாக இருக்கிறீங்க என்பதை அறிந்திருக்கிறோம். அப்பா நீங்கள் துதிக்கு நீர் பாத்திரவானாய் மாறுங்கப்பா. நாங்கள் துதிக்கிற துதி உமக்கு அது ஆமென் சந்தோஷத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை கழுவுங்க, எங்கள் இருதயத்தை கழுவுங்க, சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறோம் ஏசப்பா. அப்பா எங்களுக்கு இன்றைக்கி வைக்கிற விண்ணப்பங்களுக்கு நீங்கள் பதில் தருவி நாங்கள் 100க்கு 100 விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கத்த பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்காக ஜெபித்தவர்கள் உண்டு, பெற்றோருக்காக ஜெபித்த பிள்ளைகள் உண்டு, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபித்தவர்கள் உண்டு, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபித்தவர் உண்டு, கற்பத்தின் கனிக்காக ஜெபித்தவர்கள் உண்டு, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக ஜெபித்தவர்கள் உண்டு, இழந்து போனதை பெற்றுக்கொள்ள ஜெபித்தவர்கள் உண்டு, கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வர ஜெபித்தவர்கள் உண்டு, ஆரோக்கியத்துக்காக ஜெபித்தவர்கள் உண்டு, மனநிலையை சரிவர பண்ண ஆண்டவரே ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரணும் அல்லது குடும்ப பிரச்சனைலேருந்து வெளியே வரணும் அப்படி ஜெபித்தவர்கள் உண்டு. தூரதேசத்தில் இந்த கணவனுக்காக ஜெபித்தவர்கள் உண்டு, தூரதேசத்தில் இருக்க பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக ஜெபித்தவர்கள் உண்டு, சிறையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக அல்லது கணவனுக்காக, மனைவிக்காக ஜெபித்தவர்கள் உண்டு. எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவதற்காய் நன்றி. கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவதற்காய் நன்றி. கர்த்தருடைய நாமம் அது பெரியது, கர்த்தருடைய நாமம் அது வல்லமையுள்ள நாமம், அது வெற்றி சிறந்த நாமம். அதனால் அதில் ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் உங்கள் கரத்தில் தருகிறோம். எங்களில் இருக்கிற எல்லா பாவ சிந்தைகளை எடுத்து போடுங்க, கழுவி சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. சுத்திகரித்து இந்த நாள் ஒரு விடுதலை தாங்கப்பா. சுத்திகரித்து நாங்கள் விடுதலை எடுக்கக்கூடாதபடி இருக்கிற காரியங்களை ஒரு விடுதலை தந்து நடத்துங்க டாடி. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா. நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தரப்பா, நீ ஜீவனுள்ள தேவனப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறான்ப்பா. உங்கள் அன்பின் கரையங்களை தாங்கணுமே நீ ஜெபிக்கிறான்ப்பா. நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றியாப்பா. இந்த நேரத்தில் இந்த ஹெவன் டிவியை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர். இதற்கு வேண்டிய எல்லா தேவையும் கத்தை சந்திப்பீராக. கோடானு கோடி வீடுகளில் அமைந்து நுழைந்து வரும்போது இதன் மூலம் ஊழியம் செய்கிறவர்கள், இதனுடைய ஊழியங்கள் ஹெவன் டிவி ஊழியங்கள் எல்லாவற்றையும் கத்தை பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஃபவுண்டர் உங்கள் கரத்தில் தரும் அந்த மகனை கத்தை பொறுப்பெடுங்க. ஊழியங்களுக்கு சொல்லும்போது பிள்ளைகளையும் ஆண்டவர் மனைவி குடும்பத்தை கத்தை பொறுப்பெடுப்பீராக. ஊழியத்தின் பாதையில் கத்தர் கூட இருப்பீராக. கத்தாவே எங்கெங்கே சென்று ஊழியங்கள் செய்கிறாங்கெல்லாம் உங்கள் கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். அமேன் இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களும் தேசுவின் நாமத்தில் அது மகிமைப்படுவதாக என்று ஜெபிக்கும். நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் ஆமேன் போதகர்கள் இதில் வருகிறது உண்டு, அவளை ஆசீர்வதிங்க. இங்கே ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கத்தடி கரம் கூட இருக்கட்டும். அவருடைய தேவைகளை கத்தர் அறிந்திருக்கீங்க, அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க. இப்போ எங்களுடைய திருச்சபையில் உங்கள் கரத்தில் தருகிறோம். திருச்சபையில் கத்தர் ஆசீர்வதிங்க. திருச்சபையில் கூடுகளை கூட விடாதபடி தடுக்கிற சத்ருவின் போராட்டங்கள் மறையட்டுமே என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். திருச்சபையில் ஒரு மனிதன் ஆவியை கொடுங்கப்பா. எல்லாரும் ஒன்றிணைந்து நான் நீ என்று இல்லாதபடி அவன் ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம்.
ஒரே ராஜ்யத்தை அடைய போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தாருங்க. நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள எங்கள் ஒவ்வொரு கண்களையும் கத்தை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதயத்தை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதுதான் எங்கள் வாஞ்சியப்பா. எங்கள் வாஞ்சி எல்லாம் ஆண்டவரே உம்மை தரிசிப்பதப்பா. அதுக்கு கிருபை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஈசப்பா, இன்னும் ஆண்டவரே எத்தனையோ கடிதங்கள் எங்களுக்கு வருகிறது, எத்தனையோ ஃபோன் கால்ஸ் வருகிறது. எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆமென். எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகளுடைய எக்ஸாம்ஸ்க்காக ஜெபியுங்கள். தூரதேசத்துக்கு போகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். தூரதேசத்தில் வேலையற்றிருப்பவர்களுக்காக ஜெபியுங்கள். தூரதேசத்தில் ஆமென் வேலை இருந்தும் ஆமென் சம்பளம் கொடுக்காதபடி அநேகர் வேதனைப்படுவதை அறிகிறோம். அதை ஜெபியுங்கள் என்று சொல்லி அநேக ஆமென் ஜெபங்கள் வருவதை பார்க்கிறோம். கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் வல்லக்கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். உங்கள் நேசக்கரம் நீட்டப்படணுமேனு ஜெபிக்கிறோம். உங்கள் அன்பின் கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். அப்போ அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. இயேசுவே, இன்னும் படித்து வேலையிலேன்னு சொல்லி டிப்ரெஷனில் போயிருக்கிற எத்தனையோ பிள்ளைகளப்பா. எத்தனையோ பேர் படிக்க வாஞ்சை இருந்தும் படிக்கக்கூடாதபடி சத்ரு கெடுத்து வைத்திருக்கிறதை காண்கிறோம். இன்னும் சின்ன பிள்ளைகள் ஆண்டவரே ஆமென் கிட்னி ஃபெயிலியர்ஸ், கேன்சர்னு சொல்லி வேதனையோடு கூட அடைந்து கிடக்கிறதை பார்க்குறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. இசப்பா, நீங்கள் விடுதலை கொடுக்கலன்னா யார் கொடுக்க முடியும்? இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் விடுதலை கொடுத்தா அவங்க கைகளை தொட்டாதான் அவர்கள் விடுதலை கொடுக்க முடியும். ஆமென். மருந்துகள் மாத்திரைகள் மூலம் சர்ஜரி மூலம் கொடுக்க முடியும். கத்தாவே, அன்று எவீருவின் மகள் வியாதிப்பட்ட போது அவன் வந்து உங்கள்கிட்ட சொன்னான், நீங்கள் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை ஆமென் சுகப்படுத்தி விட்டு தான் ஆமென் எவீரு வீட்டுக்கு கடந்து போன போது ஆமென் அங்கு ஆமென் எல்லாரும் சொன்னாங்க மரித்து போய் விட்டாள். ஆனால் நீங்கள் சொன்னீங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவாள். இன்றைக்கி நாங்கள் பயந்து போய் சில காரியங்களில் விசுவாச குறைச்சலோடு இருக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தை பெருக பண்ணுற தேவன் நீர் எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துறோமே, எங்களை ஒன்றும் இல்லையப்பா, எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு ஃபோன் கால்ஸ்லேயும் அத்தனையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் விடுதலை கொடுங்க. வர லெட்டர்ஸும் உங்கள் கரத்தில் தருவோம், விடுதலை கொடுங்க. இன்னும் ஆண்டவரே மாதந்தோறும் எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட நோய்கள், இன்னும் தொடக்கூடாதுன்னு சொல்கிற நோய்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு முன்னால் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்கென்று ஒரு மாதத்துக்குரிய பொருட்களை கொடுத்து அவங்களை வாழ வைக்க நினைக்கிற இந்த ஹெவன் டிவியுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதற்கு முன் வந்து எல்லாரும் உதவ கர்த்தர் கிருபை கொடுங்க. அது மட்டும் இல்லை இசப்பா, இன்னும் ஊழியங்களில் என்னென்ன தேவை இருக்குது அதை சந்திங்க. மத்தியான நேரம் ஆண்டவர் ஒரு திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆண்டவரே சிறுமைப்பட்டவர்களையும் போஷிக்கிற அந்த திட்டத்தில் உங்கள் கரம் கூட இருக்கட்டும். கர்த்தர் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வீக சமாதானம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது, உமாலெல்லாம் கூடும் ஆண்டவரே. தேவன் பெரியவர், நீர் பரிசுத்தர், உமால் ஆகாதது ஒன்றுமில்லை, உமால் செய்யக்கூடாதது அதிசயமானது உண்டுண்டோ? ஒன்றுமில்லை. தேவனெல்லாம் செய்யக்கூடும் ஆண்டவர். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். விசுவாசித்ததை உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பட்டுமே என்று ஜெபிக்கிறோம். இந்த டிவி முன்னால் உட்கார்ந்து ஆண்டவரே என்ன ஏக்கத்தோடு ஜெபிக்கிறார்களோ அந்த ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ஏக்கத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். முதலாவது எங்கள் கேடுள்ள இருதயம் ஆண்டவரே, மனங்கசந்த இருதயம், திருக்குள்ள இருதயம் அவை சுத்திகரிக்கப்படணுமேனு ஜெபிக்கிறேனா. இந்த ஏக்கமெல்லாம் உங்கள் ஏக்கமெல்லாம் என்னுடைய மகன் மகள் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மனம் கசந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடணும். இந்த கேடுள்ள அந்த அக்கிரகம் நிறைந்த நினைவுகள் மாற்றப்படணும், சிந்தைகள் மாற்றப்படணும் என்பது உங்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாருங்க அப்பா. எங்களை உங்கள் கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆணி அடிக்கப்பட்ட கரம், எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு உச்சந்தலையிலும் உள்ளங்கால் வரைக்கும் இப்பொழுது அது வழிந்தோடுவதாக, இருதயத்தில் அது வழிந்தோடுவதாக, அக்கிரம சிந்தையிலாண்டவரை அது வழிந்தோடுவதாக. எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் பெருத்த விடுதலை கட்டளையிட்டதற்காய் நன்றி. எங்களால் ஒன்றும் கூடாது, என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அன்று சிலுவையில் கூடவே அறையப்பட்ட கல்வர்களுக்கும் ஆண்டவரே மனம் திரும்பினவனுக்கு விடுதலை கொடுத்தது போல நாங்களும் இந்த நேரத்தில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு இருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை கழுவி சுத்திகரித்தீங்க. எங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் அழிறதுக்காய் நன்றி. எங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டதற்காய் நன்றி. இன்னும் உங்களை வளர கிருபை தாருங்க. ஒரு நாளும் இதை புதுப்பித்து கொள்ள கிருபை தாருங்க.
எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். உங்கள் தெய்வீக சமாதானம், உங்கள் கிருபை எங்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிறோம். எங்களை ஒன்றுமில்லை அப்பா, எங்களை ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்கள் என்று சொல்ல ஒன்றுமில்லை, நான் என்று சொல்ல ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்கள் பொற்பாதத்தில் தருகிறோம். இன்னும் ஆண்டவரே ஏசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே ஆமேன், திகைத்து போய் கலங்கி போய் பயந்து போய் இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கும் திகையாதே, கலங்காதே, பயப்படாதே என்று சொல்லி வாழ்வுக்குரிய வசனங்களை நீர் கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம். வாழ்வை இன்னும் ஆண்டவரே ஆமேன் குன்றில் மேலிட்ட ஒரு விளக்கை போல இலங்கி பிரகாசிக்கட்டும். அநேகருக்கு சுடரோடும் ஒளிகாய் இவள் பிரகாசிக்கட்டும். ஆமேனுடைய வாழ்க்கை விழுந்து விடாத இப்படி காத்து நடத்துங்க. இரத்த கோட்டைகளை மாறிங்க. மனம் திரும்பி ஆமேன் ஆண்டவரே நீர் அந்த அக்கிரமத்தை மாற்றி விளக்கு தண்டை எடுத்து அணைத்து போடாதபடி விளக்கு தண்டில் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். மீதியான நேரம் முழுதும் கர்த்தருடைய வல்லக்கரம் கூட இருக்கும்படியாய் எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இன்றைக்கி ஒரு ஆலோசனையாக தந்தார். நீ மனம் திரும்பி உன்னுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவருடைய சுத்திகரிப்பு மட்டும் இல்லைனா, அவருடைய கரணமை கூட இல்லைனா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தர் தாமே அப்படி நம்மை நடத்துவாராக. அவர் கிருபைக்குள்ள மறைந்து அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை நாம் புதுப்பித்து கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை செய்யும்போது அல்லது அற்புதங்களை அடையாளங்களை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கும் போது நீங்கள் ஆமேன் கர்த்தர் நினைவு கூர்ம்பரட்டாய் இந்த திரையில் காண்கிற அந்த நம்பருக்கு எங்களுக்கு எழுதுங்க. நாங்களும் தேவனை சேர்ந்து மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஆமேன், அநேகருக்கு அது இன்னும் ஆண்டோருக்குள்ள அவர்கள் வரவும் அந்த சாட்சி அவர்களை புதுப்பிக்கவும் அது நன்மையாக இருக்கு. ஏனென்றால் ஆமேன் ஆண்டவர் சாட்சிகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்போது அது அது அவர்களையும் இன்னும் தேவனுக்குள்ளே கொண்டு வர அது ஒரு அதிகமாக அது நன்றாக இருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறோம். எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தரின் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். மனம் திரும்பி இருதயத்தை கழுவி தேவசமத்தில் ஒப்பு கொடுத்து ஆமேன் ஒப்படைப்போம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆமேன் நினைத்து பதில் தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்